கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, ஆதியாகமம் 26 அதிகாரம் 22 வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகி பெருகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான். அபிமெலேக்கு என்ன செய்யறான்னா, ஈசாக்கை பார்த்து, நீ ரொம்ப பலத்தவனா மாறிட்ட, அதனால நீ எங்க கூட இருக்க வேண்டாம், நீ போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நல்லா இருந்தாலே மற்றவங்களுக்கு பிடிக்காது, நம்ம ஆசீர்வாதமா இருந்தாலே மற்றவங்களுக்கு பிடிக்காது, நம்மளை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல தான் அந்த ஈசாக்கை அபிமெலேக்கு விரட்டி விட்டான். அவர் அங்கேருந்து கேராரில் போய் ஒரு கூடாரம் போட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஆபிரகாம் தோண்டின துறவுகள்லாம் மறுபடியும் அவர் தோன்றாரு. பார்த்தா அந்த துறவை கேராரின் மேய்ப்பர்கள் மூடி போட்டாங்க. இவர் அதுக்கு ஏசைக்குன்னு பேர் வைக்கிறாரு. அங்கே ஒரு பெரிய வாக்குவாதமே உண்டாகிறது. திருப்பி 2வது ஒரு துறவை தோன்றாரு. பார்த்தா அங்கேயும் வாக்குவாதம் பண்ணி அதை மூடி போடுறாங்க. அந்த துறவுக்கு சித்தனான்னு இவர் பேர் வைக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு துறவாக அவர் கடந்து கடந்து போகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் கூட ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம கடந்து போயிடணுங்க. நம்மகிட்ட போராடுற மனுஷங்க கூட மல்லு கட்டிட்டு நிற்கக்கூடாது, அப்படியே கடந்து கடந்து போயிடும். அவர் பாருங்க, ஏசைக்கில் வாக்குவாதம் பண்ணாங்க, அதை கடந்து போயிட்டாரு. சித்தனால வாக்குவாதம் பண்ணாங்க, அதை கடந்து போயிட்டாரு. 3வது ஒரு துறவை உண்டாக்குறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பழுகி பெருகுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ரகபோத்துன்னு கொடுக்குறாரு. அந்த துறவுக்கு அங்கே யாருமே சண்டை போட வரல. நீங்கள் வார்டு கடந்து உங்கள் பிரச்சனை வரும்போது கடந்து கடந்து போய்கிட்டே இருங்க. ஆண்டவர் ஒரு ரகபோத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார். ரகபோத் சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குவார். நீங்கள் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்க கூட போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அதே இடத்துல தான் நீங்கள் நின்றுக்கிட்டே இருப்பீங்க. அவங்க இன்னைக்கு இதை பேசிட்டாங்க, நம்ம என்ன பேச அப்படின்னு நீங்கள் அப்படி தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க, அப்படித்தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு வேண்டாங்க. வாக்குவாதம் பண்ணுறாங்களா, இடங்கள் பண்ணுறாங்களா, அப்படியே கடந்து போங்க. எப்படி ஈசாக்குக்கு ஒரு ரகபத்தை ஆண்டவர் உண்டாக்குனாரோ, பழுகி பெருகும்படி ஒரு ரகபத்தை கொடுத்தாரோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரகபத்தை கொடுப்பார். ஒரு திறந்த வாசலை அவர் கொடுப்பாருங்க. நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் நம்புங்க. ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அமைதியாக போயிருங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ரகபத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கரத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.